இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ஆழமான சிந்தனையை விடுக்க அழைப்பு விடுக்கிறார். வயல் நம்முடைய மனம், கலைகள் ஆண்டவுடைய விதை. அந்த ஆண்டவுடைய விதை நல்ல கலைகளாக வருகிறது, கெட்ட கலைகளாக மாற்றப்படுகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் போது தனிப்பட்ட திறமைகளால் வளர்க்கப்படுகிறது. ஒருவர் பிறக்கும் போதே கீபோர்டு வாசிக்க மாட்டார், ஒருவர் பிறக்கும் போதே நல்லா பாட மாட்டார். ஆனால் அதை நாம் பழக்கப்படுத்தும் போது, பண்படுத்தும் போது அந்த கலைகள் நல்ல விதைகளாக மாற்றப்படும். என்னன்னா, நம்ம நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும் என்றால் சிறிது நேரம் அமர வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஜெபம் எனக்கு என்ன தந்துவிடும்? பூசைக்கு போனா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? வேலைக்கு போனா காசு கிடைக்கும், வேலைக்கு போனா எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அதற்கு எதுக்கு நான் பூசைக்கு போகணும்? அதுக்கு எதுக்கு நான் ஜெபம் சொல்லணும்? அதுக்கு எதுக்கு நான் ஜெபமான சொல்லணும் என்று பலர் இன்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெபத்திற்கு வந்தால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு சாமியா நான் சொல்றேன், நீங்கள் ஜெபத்துக்கோ திருப்பலிக்கோ வந்தால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் உங்களிடமிருந்து அனைத்தையும் விட்டு செல்வீர்கள். போட்டி, பொறாமை, கோபம், அனைத்து குணங்களையும் விட்டு செல்வதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் என்பதை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்மிடம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கலைகள் எப்படி விதைக்கப்படுகிறது என்றால், நாம் தூங்குகிற நேரம் பார்த்து விதைக்கப்படுகிறது என்றால் உண்மைதான். எப்படி நாம் தூங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. விழிப்பாயிருங்கள் ஆண்டவர் சொல்றார், விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் சொல்றார். ஆனால் நாம் விழிப்பாய் இருப்பதில்லை. எதற்கு நாம் நேரம் அதிகம் கொடுக்கிறோம், எதற்கு நாம் நேரம் குறைவாக கொடுக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இதில் தான் நம்முடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது என்பது முக்கியம். ஆண்டவுடைய அந்த விதையை நான் வளரச் செய்கிறேனா இல்லை அதை அழித்து விடுகிறேனா என்பது முக்கியம். விதைக்கின்ற இடம், நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் நம்மை நம்புகிறார். உன்னுடைய மனம் எனக்கான ஒரு இடம் என்பதை நான் நம்புகிறேன் என்று ஆண்டவர் அன்றாட விதைகளை விதைக்கிறார். ஆனால் நாம் ஏனோ ஆண்டவருடைய விதையை புறக்கணித்து விட்டு நாம் நம்முடைய ஊடகங்களிலே மூழ்கிவிட்டு கடைசியில் இறைவன் தான் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய அற்ப மனிதர்களாக நாம் வாழக்கூடிய மனிதர்களாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் துன்பத்தை நம்மிடம் சில நேரங்களில் அனுமதிப்பார். அது எதற்கு அனுமதிப்பார் என்பது இன்று வரையிலும் நமக்கு தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது. துன்பத்தை கடவுள் சில நேரங்களில் அனுமதிப்பார், பல நேரங்களில் நாம் தான் துன்பத்தை விரும்பி எடுத்துக் கொள்கிறோமே ஒழிய இறைவன் எல்லா நேரங்களிலும் துன்பத்தை அனுமதிப்பவர் அல்ல. ஏன் அந்த துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதை அதன் மூலமாக நாம் இறைவனுடைய அன்பை ஆழமாக புரிந்து கொள்வதற்காக அந்த துன்பத்தை அனுப்பி வைக்கிறார். எனவே நாம் அதை அனுபவித்து இறைவனை அதன் மூலமாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சில துன்பங்கள் நமக்கு அனுப்பப்படுகிறது. இல்லை என்றால் நாம் ஏனோ தினமும் கால உணவு, மதிய உணவு, இரவு உணவு போல நாமும் அன்றாட ஒரு உணவுகளாக மாற்றப்படக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவோம் என்பதுதான் ஆண்டவருடைய சங்கட்டமான ஒரு பதிலாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த வாசகத்தில் நற்செய்தியில் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், உரிமையாளரிடம் சென்று கேட்பார்கள், நாங்கள் கலைகளை பிடுங்கி விடலாமா என்று கேட்பார்கள். அதுக்கு உரிமையாளர் சொல்லுவார், வேண்டாம், நீங்கள் கெட்டதை பிடுங்க போய் அது நீங்கள் நல்லதையும் பிடுங்கி விடுவீர்கள், ஆகையால் இரண்டையும் வளர விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று நானும் நீங்களும் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கலாம், இன்றும் ஆண்டவர் நம்மை வளர விடுகிறார் என்றால் ஏனோ நாம் ஒரு கட்டத்திலாவது மனமாறுவோம், இறைவனை ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு அற்ப ஆசை ஆண்டவருக்கு உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனோ என் மகன் மாறுவான், இவன் தவறு செய்துவிட்டான், மீண்டும் மாறுவான் என்று ஆண்டவர் எவ்வாறு அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு தப்பி போனதோ அதே போல ஆண்டவர் தேடிக்கொண்டிருப்பவராக நாம் பார்க்கப்படுகிறோம். ஞானம் எப்படி ஃபாதர் வரும் அப்படின்னா, ஒரு வயசான நாயை நம்பி அவருடைய குடும்பங்கள் அனைத்தும் காட்டை கடந்து அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த கொடூரமான அந்த காட்டிற்குள்ளாக அந்த நாய் தன்னுடைய குடும்பங்களை கூட்டி கொண்டு போகும்போது திடீரென சிங்கம் வருகிறது. அப்பொழுது அங்கு கிடந்த எலும்பை பார்த்து அந்த நாய், வயசான நாய் பார்த்து அதை வாயில் கவ்விக்கொண்டு சொல்லுகிறது, பார்த்தீங்களா, சிங்கத்தினுடைய கறி எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எனவே இன்னொரு சிங்கம் கிடைத்தால் நாம் அதையும் சாப்பிட்டு விடுவோம் என்று சொல்லும்போது சிங்கத்திற்கு கேட்டவுடன், ஆகா, நம்மளையை விட மோசமான விலங்கு இந்த காட்டிற்குள் இருக்கிறது என எண்ணிக்கொண்டு சிங்கம் தப்பித்து ஓடுகிறது. அதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த குரங்கு விரைவாக சென்று சிங்கத்திடம்,
அந்த நாய் உன்னை ஏமாத்துகிறது, அதை நீ விடாத, வந்து கடிச்சு கொள்ளு என்று அந்த குரங்கு சென்ற சிங்கத்தை மீண்டும் அழைத்து வருகிறது. கொஞ்ச நேரத்தில் கூர்மையான புத்தி கொண்ட அந்த நாய் அந்த குரங்கு சிங்கத்தை அழைத்து வரும்போது அந்த நெருங்குகிற நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறது, இன்னும் குரங்க காணா, சிங்கத்தை நம்ம கூட்டிட்டு வர சொன்னோம், இன்னும் சிங்கத்தை கூட்டிட்டு வராம குரங்கு ஏன் தாமதிக்கிறது என தெரியவில்லை என்று சொன்னபோது சிங்கம் உசாரித்து கொண்டு, ஆகா இந்த குரங்கு நம்மை கொல்ல பார்க்கிறதே என்று பார்த்து அந்த குரங்கை கடித்து கொன்று அந்த குரங்கை கபலீகரம் செய்துவிட்டு சிங்கம் ஓடுகிறது. இந்த நாய் தன்னுடைய குடும்பத்தோடு அடுத்த கிராமத்தை அடைந்து விடுகிறது. இது ஏனோ நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தும். ஏனென்றால் நாமும் இந்த வாழ்க்கையை கடந்து செல்லும் போது சில குரங்கு போன்ற மனிதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் நம்மை இங்கிட்டும் வேலை பார்த்துக்குருவாங்க, அங்கிட்டும் வேலை பார்த்துக்குருவாங்க. இங்கே மரியாவுக்கும் புகழ், அங்கே இயேசுவுக்கும் புகழ், இங்கே மக்கிலாண்டவருக்கும் புகழ், அங்கே சாத்தானுக்கும் புகழ் என்று அவர்கள் வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவரை மட்டும் நாம் நம்பியிருந்தோம் என்றால் எத்துன்பமும் நம்மை நெருங்காது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாத்திரம் என்றுமே குறையாது, அது ஆண்டவரிடம் இருந்தால். ஆனால் அண்டை அயலாரிடம் இருந்தால் பாத்திரம் வெறும் பாத்திரமாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த பாத்திரம் ஒருபோதும் நிரம்பாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனிய உறவுகளே, நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரே செயல் கலைகளை கண்டு அதை அழித்து விட வேண்டும். அது என்ன ஃபாதர் கலை? நாங்க கோதுமையை காட்டுறாரு, ஆனா கலையை சொல்றாரு. இப்ப நாங்க என்ன கலையை பார்க்க வேண்டும் என்றால் பொறுமை என்ற அந்த கலையை நாம், பொறுமை என்ற அந்த விதையை, நற்செய்தியை நாம் வளர்க்க வேண்டும். அவசரப்படக்கூடிய அந்த மனநிலையை நாம் அகற்றிவிட வேண்டும். இன்று மனிதர்கள் ஏனோ அவசரமாக ஆண்டவனை வழிபட விரும்புகிறார்கள். வேண்டாம், நின்று நிதானமாக வழிபடுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவரும் நின்று நிதானமாக நமக்கு கரம் கொடுப்பார். நாம் முதல் அடி எடுத்து வைக்காமல் ஆண்டவர் ஒரு அடி கூட வைக்க மாட்டார். நம்முடைய உழைப்பு தேவை. அப்பொழுதுதான் அவர் நமக்கான சக்தியை கொடுப்பார். நான் உழைக்க மாட்டேன், உறங்கிக் கொண்டே இருப்பேன், கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும் என்று உட்கார்ந்திருந்தோம் என்றால் ஒரு நாளும் நம்ம மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சியை துப்புனா யாரு மூஞ்சில விழுகும் நினைச்சு பார்த்துக்கிறணும், அது நம்ம மூஞ்சில தான் விழுகும். இதற்குத்தான் சமமாக இருக்க வேண்டும். எனவே நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கோபம், பொறாமை, பழி வாங்கக்கூடிய குணம், மன்னிக்க முடியாத அந்த இறுகி போன உள்ளம், அப்படிப்பட்ட அந்த கலைகளை அகற்றி எறிவதற்கு ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு தேவை. எனவே அவர் கொடுத்த அந்த அன்பு, மன்னிப்பு, பகிர்வு, பணிவு போன்ற அந்த குணங்களை நாம் வளர்த்தெடுக்கும் போது நாமும் வளருவோம், கலைகளும் உடன் வளரும். ஆனால் நாம் இறுதியில் வெட்டப்பட்டு ஆண்டவருடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படுவோம். கலைகளோ குப்பை தொட்டியில் எரிக்கப்படும். இல்லை என்றால் என்றும் அணையாத நெருப்பில் அது கொட்டப்படும் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். எனவே நாம் ஆண்டவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய நல்ல விதைகளாக இருப்போம். தீயனுடன் இருக்கக்கூடிய கலைகளாக இருக்க வேண்டாம் என்பது இறைவனுடைய விருப்பம். அதற்கு ஏற்ற வரங்களை வேண்டி இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு இணைவோம். ஆமென்.